வணக்கம். வான்புகழ் கொண்ட வள்ளுவனின் குரலுக்கும் நம் பண்பாட்டு கோலங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை உணர்ந்ததால் வந்து விளைந்ததே இந்த குரல் பாடும் கோலங்கள். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருப்பது போல கோலங்கள் எல்லாம் அறத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. அறத்துடன் பொருந்தி இருப்பதால் கோலங்கள் உயர்ந்த புகழுடைய ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலைத்து நிற்கிறது. அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகின்றவர்கள் ஒருபோதும் அச்சுக்கோலத்தையும் கற்பொடி கோலங்களையும் அனுமதிக்க மாட்டார்கள். அரிசியை ஊற வைத்து இடித்து பொடியாக்கி உலர்த்தி கொழித்து வாசல் கோலங்களாகவும் அரிசி மாக்கரைத்து வீட்டினுள்ளும் கோலம் வரைந்தனர் நம் முன்னோர்கள். தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையான அறமாகும் என்ற குறளின் பொருளை தாங்கியுள்ளது நம் பண்பாட்டு கோலங்கள். இப்படி குறளோடு இயந்து போகின்ற கோலங்களை தொகுக்கும் ஓர் புதிய முயற்சியே குறள் பாடும் கோலங்கள். எண் என்கின்ற புள்ளிகளும் எழுத்து என்கின்ற கோடுகளும் இணைந்து கோலமாக உருபெறுகிறது. எண்ணையும் எழுத்தையும் இரு கண்களாக பெற்றது நம் வரம். நிலத்தின் இயல்பால் நீர் வேறுபடுவது போல இடுகின்ற கோலங்கள் அதன் வடிவங்களுக்கு ஏற்றாற்போல் பொருள் உணர்த்தும் தன்மையுடையதாயிருக்கிறது. செய்கின்ற தன்மை செயலின் தன்மை ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் என்ற குறளின் பொருளை சார்ந்திருக்கின்றது நம் கோலங்கள். எந்த ஏடுகளையும் புரட்டி பார்க்காமல் மறவாமை என்னும் கருவி கொண்டு போற்றிச் செய்வது நம் பண்பாட்டு கோலங்கள். பாடலோடு பொருந்தாத இசையைப் போல அறத்தோடு பொருந்தாத எவ்வகை கோலங்களும் கோலமாகாது என்கிறது குறள் பாடும் கோலங்கள். ஒற்றரால் நாட்டு நிகழ்வுகளை அறியும் அரசன் போல் முற்ற கோலத்தால் கோலமிடுவோரின் கைத்திறன், கற்பனை அறிவு, வீட்டு நிகழ்வுகள், கிழமைகள், சிறப்பு நாட்கள் போன்றவற்றை அறிந்து கொள்ளலாம். தன் குடியாகிய மங்காத விளக்கு சோம்பலாகிய மாசுபடிய ஒளி மங்கி கெட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையில் காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடித்தனர் நம் முன்னோர்கள். தன் இன்பத்தை விரும்பாமல் எடுத்த செயல்களை செய்து முடிக்க அதிகாலை எழுந்து குளித்து வாசல் பெருக்கி சாணம் தெளித்து நின்று குனிந்து வளைந்து கோலமிடுவர். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி இம்மூன்றையும் இடைவிடாது செய்தால் ஒருவனுடைய குடி உயர்ந்து விளங்கும் என்பதை உணர்த்தி வந்தனர். வளரும் இளைய தலைமுறையினர் இச்செயல் வகையை முன்னெடுக்கும் போதுதான் நம் பண்பாட்டு கலைகள் உயர்ந்து நிற்கும். தூதுரைக்கும் கருவியாக விளங்கும் இந்த குறள் பாடும் கோலங்கள் உங்கள் இல்லம் துலங்கட்டும், எங்கும் 8 திசைக்கும் பரவட்டும். நன்றி, வணக்கம்.